இது சர்வே நம்பர் சப்டிவிஷன் புதுசா சார் இப்போ வந்து இந்த புது வெர்ஷன் ஆப்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு சப்டிவிஷன் பழைய வெர்ஷன்ல வந்து ஒரு தீபக் சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல சார். ஓகே சார், இப்போ கேக்குதா சார்? எஸ், இப்போ கொஞ்சம் நல்லா ஆடியபிளா இருக்கு. ஓகே சார். நம்ம பழைய வெர்ஷன் டு புது வெர்ஷன் டு என்ன சேஞ்சஸ்னா சார், பழைய வெர்ஷன்ல வந்து ஒரு சர்வே பண்ணணும்னா அவங்க வந்து சப்டிவிஷன் லெவல்ல பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்டிவிஷனும் பண்ணணும். பட் ஆனால் இந்த புது வெர்ஷன் ஆப்ல வந்து என்னன்னா ஒரு சர்வே நம்பர் ஃபுல்லாவே ஒரே கிராப் தான் இருக்கு, சிங்கிள் கிராப் தான் இருக்கு அப்படின்ற டைம்ல இல்ல வந்து மோஸ்ட்லி இருக்கிற கிராப்ஸ் வந்து ஒரே இதுதான் சர்வே நம்பர் சப்டிவிஷன்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் சப்டிவிஷன்ஸ் வந்து ஒரே கிராப் தான் கவர் பண்ணுது அப்படின்னா நம்ம வெறும் சர்வே நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் என்ட்ரிலேயே நம்ம வந்து இருக்க எல்லா சப்டிவிஷனுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த புது வெர்ஷன்ல இருக்கு. அதாவது ஒரு சர்வே நம்பர் 7ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 7ஓட சப்டிவிஷன்ஸ் எல்லாமே ஒரே கிராப் தான் போடுங்க. முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்துட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனையும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கிராப் எல்லாமே என்ட்ரி பண்ண வேண்டி இருந்தது. இப்போ இந்த புது ஃபீச்சர்ஸ்ல நம்ம என்ஹான்ஸ்மெண்ட்டை என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சர்வே நம்பர் செலக்ட் பண்ணி அந்த சர்வே நம்பருக்குரிய சப்டிவிஷன்ல எல்லாத்துக்குமே ஒரே கிராப் தான் பேடி அப்படின்னா பேடின்னு எல்லாமே போட்டுருக்காங்க, அதை அப்படியே பேடின்னு என்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லா சப்டிவிஷனுக்கும். ஸோ இது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணா நீங்க சர்வே நம்பர் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வரும், எடிட் பட்டன். கீழேன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து தேர்ட் பட்டன் ஒயிட் கலர் பட்டன்ஸ் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவல் நான் லொகேஷன் சிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வே நம்பருக்கான இருக்கு எல்லா சப்டிவிஷன்ஸும் ஒரே டேட்டாஸை அப்லோட் பண்றதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்ல வந்து என்ன சர்வே நம்பர்னு வரும், நம்ம பழைய ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பரும் சேர்ந்து வரும், சர்வே நம்பர் சப்டிவிஷன் ரெண்டுமே காமிக்கும். இது சின்ஸ் நம்ம ஒரே என்ட்ரியில எல்லா சப்டிவிஷனும் ஃபில் பண்றதுனால மேலே வந்து வெறும் சர்வே நம்பர் என்ன சர்வே நம்பர் ஃபில் பண்ண போறோன்ற டீடைல்ஸ் வந்துடும். தென் வந்து கீழே வந்து என்ன கிராப்பிங் மெத்தட்ஸ், தென் வந்து ரபி. சின்ஸ் கிராப்பிங் மெத்தட்ஸ் வந்து 3 போட்டிருக்கோம் டிஃபால்ட்டா. ஒய்னா இது வந்து என்ன மோஸ்ட்லி சிங்கிள் கிராப் என்ட்ரி பண்றது தான் இந்த ஆப்ஷன்ஸ். சிங்கிள் கிராப்ஸ் சொல்ல முடியாது, மேஜர் கிராப்ஸ் இந்த சர்வே நம்பர் அந்த கிராப்பை என்ட்ரி பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஸ்க்ரீன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இன்கேஸ் ஒரு சர்வே நம்பர் ஃபுல்லாவே நான் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தாலும் அதுவும் நீங்க ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெர்ஷன்ல புதுசா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோ ஃபில் ப்ரீவியஸ் டேட்டான்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிராப் மாஸ்டர் டேட்டா கீழே ஹெட்டிங் அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் மேலே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு சின்னதாக ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், ஆட்டோ ஃபில் ப்ரீவியஸ் டேட்டாங்க. ஸோ அது என்னன்னா நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்க ப்ரீவியஸா ஒரு சர்வே நம்பர் போயிட்டு வீட்டுன்னு ஒரு பேடின்னு ஒரு கிராப் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. சேம் அடுத்த சர்வே நம்பர் வரும்போதும் அதே பேடி தான். ஸோ வந்து நீங்க வந்து திருப்பி போய் பேடிங்கிறது செலக்ட் பண்ணவே தேவையில்ல, பேடி என்ன ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாம் செலக்ட் பண்ணவே தேவையில்ல. இந்த ப்ரீவியஸ் ஆட்டோ ஃபில் ப்ரீவியஸ் டேட்டா கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் சர்வேக்கு நீங்க என்ன டேட்டா போட்டீங்களோ, அதாவது இப்போ போற சர்வே நம்பருக்கு முன்னாடி என்ன சர்வே நம்பருக்கு என்ன டேட்டா போட்டீங்களோ அந்த சேம் டேட்டா வந்து ஆட்டோ ஃபில் ஆயிரும். உங்களுக்கு கீழே எல்லாமே கிராப் டைப்ஸ் கிராப் சீசன் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆயிரும். நீங்க வந்து ஒன்லி போட்டோஸ் கேப்சர் பண்ணணும், தென் வந்து என்ன டைப் ஆஃப் இரிகேஷன் அது மட்டும் கேப்சர் பண்ணணும், மீதி எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆயிரும் உங்களுக்கு. அதுதான் அந்த ஆட்டோ ஃபில் ப்ரீவியஸ் டேட்டான்றது. தென் வந்து மீதி எல்லாமே யூஸ்வல் அதே மாதிரி தான், சர்ச் பை கிராப் நேம். இந்த டைம் என்ன பண்ணிருக்கோம்னா கிராப்ஸ் நம்ம மேஜரா யூஸ் பண்ற கிராப்ஸ் எல்லாமே டாப்ல வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், கீழே போகணும்னு தேவையில்ல. நம்ம இதெல்லாம் மேஜரா நம்ம தமிழ்நாட்டில் போற எல்லா கிராப்ஸுமே நமக்கு வந்து மேலே வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன், நீங்க தமிழ்ல வரும்போது கிராப்ஸ் நேம் எல்லாமே தமிழ்ல வந்துடும். நான் சின்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் இருந்தால கிராப் நேம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இதே நம்ம தமிழ் வெர்ஷன் டிரான்ஸ்லேட் ஆகும்போது கிராப் நேம்ஸ் எல்லாமே. சார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? ஓகே, நான் கண்டினியூ பண்றேன் சார். ஸோ இங்க வந்து உங்களுக்கு மேலேயே வந்து நம்ம யூஸ் பண்ற டாப் 15 to 20 கிராப்ஸ் வந்துடும் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்றது. ஸோ இதை தவிர மீதி ஏதாச்சும் வந்து சிமிலர் சர்ச் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு, நம்ம அதை சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிராப் நேம் செலக்ட் பண்ண உடனே அதை கிராப்புக்கான டைப்புமே டிஃபால்ட்டா வந்துடும். அது சீசனல் கிராப்பா, பெர்னியல் கிராப்பா, ஆனுவல் கிராப்பான்றது டிஃபால்ட்டாவே கீழே வந்து டிராப் டவுன்ல வந்து ப்ரீஃபில் ஆயிரும். பழைய வெர்ஷன்ல வந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, கிராப்பை செலக்ட் பண்ணிட்டு அது என்ன டைப் ஆஃப் கிராப், ஆனுவலா, சீசனலா, பெர்னியலான்னு மேப் பண்ணணும் மேனுவலா. பட் இப்போ வந்து நம்ம கிராப்பை செலக்ட் பண்ண உடனே அதுவும் ஆட்டோ ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இரிகேஷன் சோர்ஸ் செலக்ட் பண்ணணும்.
என்ன டைப் ஆஃப் இரிகேஷன், இது எல்லாமே பழைய வெர்ஷன் இருந்த அதே வெர்ஷன்ஸ் தான். தென் வந்து ஆர்எஸ் எப்போ ஷோன் பண்ண மந்த் டென்டேட்டிவ் தான் எல்லாமே. தென் ஆர்எஸ் அதுவும் அதே டென்டேட்டிவ் தான் நமக்கு எல்லாமே. தென் வந்து கிராப்புக்கான ஸ்டேஜ் கரண்டாக நீங்கள் போகும்போது ஃபீல்டுக்கு போகும்போது அந்த கிராப் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கு, ஃபீல்டுக்கு போகிறப்ப அவன் ஃபோட்டோ இருக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்துட்டு என்ன ஸ்டேஜ், அந்த வெஜிடேஷன் பிளான்ட் வந்துட்டு என்ன இதில் இருக்குன்றத நம்ம ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் வந்துட்டு அது வந்து ஒரு போத நஞ்சா இருப்போத நஞ்சா இல்லை 3 டைமா, ஒரு டைம் ஆர்எஸ் பண்ணுறது இல்லை 2 டைமா இல்லை 3 டைமா அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். தென் வந்து தீர்வைன்றது ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் வேல்யூஸ் மாறும். இது வந்து ப்ரீஃபில் ஆகி வந்துடும் நமக்கு. தமிழில் வந்து ப்ரீஃபில் ஆகி டேட்டாஸ் வந்துடும். ஆஸ் ஆஃப் நோ இப்போ டைப் பண்ணுறேன் நான் வேல்யூஸ் மட்டும் இது. தென் வந்து ஆக்சுவல் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணணும். இந்த இப்போ நம்ம கேப்சர் பண்ணுற ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணால் இருக்கிற அந்த சர்வே நம்பர் கீழே இருக்கிற எல்லா சப்டிவிஷனுக்கும் இந்த ஒரு ஃபோட்டோவே போதும். நம்ம போய் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்க எல்லா சப்டிவிஷனுக்குமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்க்ரீனில் ஃபில் பண்ண வேண்டியது நம்ம அவ்வளோதான். இந்த ஒரு சர்வே நம்பர் 7ல நம்ம வந்து கிராப் நேம் செலக்ட் பண்ணோம். தென் வந்து டைப் ஆஃப் இரிகேஷன் செலக்ட் பண்ணுவோம். டென்டேட்டிவ் டேட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸ்டேஜ், தென் வந்து ஒரு போதமா இருப்போதம் ஹவு மச் டைம் ஒன்று ஆர்எஸ் பண்ணுறான்றதை செலக்ட் பண்ணுவோம். தென் ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நமக்கு வந்து சூஸ் சப்டிவிஷன் நம்பர்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும். இது என்னன்னா டிஃபால்ட்டாக அந்த சர்வே நம்பர் கீழே இருக்கிற எல்லா சப்டிவிஷன்ஸ் நம்பருமே உங்களுக்கு ப்ரீஃபில் ஆகி வந்துடும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்துட்டு போடுறதுல வந்துட்டு ஒரு சப்டிவிஷன் மட்டும் வேற கிராப், மீதி எல்லாமே ஒரே கிராப்னா அந்த ஒரு சப்டிவிஷன் நம்பரை மட்டும் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கீழே 1 and 3 இருக்கும். 1 and 3 டிஃபால்ட்டாக கிரீன் கலரில் இருக்கும். கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த 2 சப்டிவிஷனுக்கும் மேலே என்ட்ரி பண்ண எல்லா டேட்டாஸும் காமனாக ஃபில் ஆயிரும். இல்லை எனக்கு வந்துட்டு 3 இல்லை, வெறும் ஒரு சர்வே நம்பரில் மட்டும்தான் அந்த கிராப் இருக்குது, ஒரு சர்வே நம்பரில் வேற ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 அன்செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இருக்க எல்லா, இப்போ இந்த கேஸில் வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 50 சப்டிவிஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 50 சப்டிவிஷன்ஸ் நம்பருமே கீழே வந்து இந்த டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் தரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் மேலே என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது மேலே என்ட்ரி பண்ண கிராப் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில் ஆகியே உங்களுக்கு வந்து எல்லா சப்டிவிஷனுக்கும் வந்துடும். நம்ம போய் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்டிவிஷனுக்கும் போட தேவையில்லை. இருக்க எல்லா சப்டிவிஷனுக்கும் முன்னாடி என்ட்ரி பண்ண காமனான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ப்ரீஃபில் ஆயிரும். அண்ட் டிஃபால்ட்டாக ஓனருக்கு வந்து செலக்ட் ஆயிரும். யார் ஆர்எஸ் பண்ணுறான்ற கல்டிவேட்டர் டைப் டிஃபால்ட்டாக ஓனருக்கு வந்துடும் எல்லாமே. ஸோ இன்கேஸ் சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எல்லாமே ஓகே அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம சேவ் ஆயிரும். இதில் வந்துட்டு இன்கேஸ் ஒரு சப்டிவிஷனில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, அதாவது நம்ம பழைய வெர்ஷனில் நம்ம பண்ணியிருப்போம், கீழே ஆட் கிராப்னு கொடுத்து கீழே நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். அது வந்து பில்டிங் ராட்வுட் கிராப்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வேணும்னா இந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கு கீழேயுமே நமக்கு வந்து ஆட் ரோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்டிவிஷன் கீழே இன்கேஸ் ஆஃப் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணுறோம், நான் அக்ரிகல்ச்சர் யூஸ் ஏதாச்சும் இருக்கிறத ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இடத்துல கீழே அதுக்கான ஏரியா என்ட்ரி பண்ணிங்கன்னா மேலே இருக்க இரிகேஷன் கல்டிவபிள் ஏரியான்றது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இடத்துல வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம ரூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சேவ் தரும்போது இந்த 2 சர்வே நம்பர், அதாவது இந்த 2 சப்டிவிஷனுக்குமே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஃபில் ஆயிரும். ஸோ வந்து நம்ம போய் முதல் செக் பண்ணும்போது அந்த 7th சர்வே நம்பர் காமிக்காது. ஏன்னா நம்ம அந்த 7th சர்வே நம்பருக்கான 2 சப்டிவிஷனுக்கு ஒரே டைமே டேட்டா ஃபில் பண்ணி போட்டாச்சு இந்த இதில். தென் சிமிலர்லி நம்ம பழைய வெர்ஷன்ல பண்ண மாதிரி இண்டிவிஜுவல் சப்டிவிஷன் செலக்ட் பண்ணி போகிற ஆப்ஷன்ஸும் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அதுவுமே அப்படி தான் இருக்குது. ஒரு சர்வே நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான சப்டிவிஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி பழைய அதே இது ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்கே இருக்கு. போய் அந்த சப்டிவிஷனுக்கு போயிட்டு நம்ம போகும்போது அந்த இண்டிவிஜுவல் சப்டிவிஷனுக்கு நம்ம பழைய ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும் இங்கே. இப்போ வந்துட்டு நம்ம புது வெர்ஷனில் 2 இது இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் சர்வே நம்பர் 2 என்ட்ரி பண்ணுற ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். தென் வந்து பழைய ஸ்க்ரீனில் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் சப்டிவிஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்கும். நான் பழைய இதில் சொல்லும்போது ப்ரீவியஸாக நான் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணேன், அந்த டேட்டா சேம் டேட்டா ப்ரீஃபில் ஆகி வரணும், அது ஒன்று ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆட்டோ ஃபில்லுன்ட்டு. இப்போ நான் வந்துட்டு மேலே வந்துட்டு நான் கிராப் ரெக்கார்டு 1ன்ற நேமுக்கு டைட்டிலுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு ரைட் சைடில் ஆட்டோஃபில் ப்ரீவியஸ் டேட்டான்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் ப்ரீவியஸாக என்ட்ரி பண்ண டேட்டா, அதாவது நான் முன்னாடி போட்ட 7th சர்வே நம்பருக்கு
நான் போட்ட டேட்டா மெய்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில் ஆயிரும். அந்த டென்டேட்டிவ் ஷோன் டேட் அண்ட் ஆர்ஓஎஸ் டேட் எல்லாமே ப்ரீஃபில் ஆயிரும். உங்களுக்கு கிராப் ஸ்டேஜுமே ப்ரீஃபில் ஆயிரும். நாம என்ட்ரி பண்ண வேண்டியது இரிகேஷன் சோர்ஸும் தென் அது ஒருபோதம் இருப்போதும் அது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி போட்டோ எடுக்கணும். இன்கேஸ் இது வந்துட்டு நீங்க போறப்ப இருக்க ஃபுல் இதுலயுமே மல்டிபிள் சர்வே நம்பர்ஸ்லயுமே ஒரே கிராப் தான் இருக்குன்றப்ப இந்த ஆட்டோஃபில் ப்ரீவியஸ் டேட்டான்னு தரும்போது சிங்கிள் கிளிக்ல வந்துட்டு ப்ரீவியஸா என்ட்ரி பண்ண டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபில் ஆகி வந்துடும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போத் ஃபுல் சர்வே நம்பர் என்ட்ரி பண்ற ஆப்ஷன்ஸ்லயும் வந்துடும், இண்டிவிஜுவல் சப்டிவிஷன் வைஸ் என்ட்ரி பண்ற ஸ்ட்ரீம்லயுமே உங்களுக்கு வந்து ஆட்டோஃபில் ப்ரீவியஸ் டேட்டான்னு இருக்கும். ஸோ இந்த இதில் மற்றபடி சேம் இதில் வந்துட்டு அதே தான். இந்த ஃபார்ம்லையும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம சேம் அதே மாதிரி நமக்கு வந்து ஆட் கிராப் சர்வேன்னு இருக்கும். இன்கேஸ் ஆஃப் சார் லிமிட் தெரியல சார், 100 தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம், 100 120 வரும். ஸோ வந்து இந்த வந்து நம்ம இன்கேஸ் ப்ரீவியஸ்ல ஃபில் பண்ற மாதிரி ஆட் நியூ கிராப் கொடுத்துட்டு நம்ம இன்கேஸ் இதுல வந்து வேற ஏதாச்சும் இருக்கு நான் அக்ரிகல்ச்சர் யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ற ஆப்ஷன்ஸும் சிமிலரா இருக்கு நமக்கு. இல்ல ஒரே இதுல வந்து இன்னொரு கிராப்ஸ் இருக்குனாலும் அதையும் நம்ம ப்ரீஃபில் பண்ணிக்கலாம். சேம் இதுலயும் அதே ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே அதே மாதிரி காமன் தான், டிஃபால்ட் தான். அது எல்லா ஸ்ட்ரீம்லயும் வரும். கிளிக் பண்ணும்போது சேம் ப்ரீவியஸ் டேட்டாவே அப்படியே ஃபில் ஆகி வந்துடும் நமக்கு. அந்த ஏரியாஸ் இதுல எல்லாமே டிஃபால்ட்டே வந்துடும். ஸோ இந்த புது வெர்ஷன்ல இருக்க ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துட்டு என்னன்னா, ஒரு சிங்கிள் சர்வே நம்பருக்கு ஃபுல் என்ட்ரியும் ஒரே டைம் போடுறதான் அந்த ஆப்ஷன்ஸ் இந்த புது வெர்ஷன்ல இருக்கு. மற்றபடி சேஞ்சஸ்ல எதுவுமே இல்லை, மீது எல்லாமே பழைய இது அதே தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட்ல போகும்போது சேம் அதே மாதிரி இருக்கும். டோட்டல் சர்வீஸ் எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு சிங்க் ஆயிருக்கு, எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு. இன்கேஸ் ஆஃப்லைன்ல பண்ணியிருந்தா பெண்டிங் டு சிங்க் எவ்வளோ இருக்குன்ற கவுண்ட்ஸ் நம்ம டேஷ்போர்ட்ல காமிக்கும். சேம் பழைய வெர்ஷன்ல இருக்கு அதே தான். கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரெஃப்ரெஷ் டேட்னு ஒன்று இருக்கும். அது வந்து எப்பன்னா லாஸ்டா டேட்டாவை எப்போ அப்டேட் பண்ணணுன்றது, மொபைல் ஃபோன் ஆஃப்லைன் டேட்டாக்கு எப்போ அப்டேட் ஆச்சுன்ற டேட்டா டைம் ஸ்டாம்ப் இருக்கும். தென் உங்களுக்கு அசைன் ஆயிருக்கிற வில்லேஜஸ் நேம் இருக்கும். தென் வந்து இந்த வெப் லிங்க்னு ஒரு 2 இருக்கு, அது டைனமிக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு. புதுசாக ஏதாச்சும் ஒரு இது வருதுன்னா அது இதில் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது ஆஸ் ஆஃப் நோ இல்லை எதுவும் இல்லை. உங்கள் டேஷ்போர்ட் வியூ பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ், வெப் டேஷ்போர்ட் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த வெப் லிங்க்ன்ற செஷனில் வந்துடும். அது கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து டேஷ்போர்ட் ரீடைரக்ட் ஆகி அந்த மொபைலுக்குள்ளேயே நம்ம ஆப்புக்குள்ளேயே எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் யார் இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க லாகின் பேஸ் பண்ணி அவங்களுக்கான டேஷ்போர்டை வந்து இந்த ஆப்புக்குள்ளேயே பார்த்துக்கலாம். தனியாக போய் லாகின் பண்ணி பார்க்கணுன்ற ஆப்ஷன்ஸே தேவையில்லை. கீழே செட்டிங்ஸ்ல வந்து சேம் அதே டேஷ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பழைய மாதிரியே. ஸோ அங்கேயும் வந்துட்டு என்னன்னா நம்ம மேனுவலா இன்கேஸ் ஆஃப்லைன்ல டேட்டா இருந்துச்சுன்னா அந்த ஆஃப்லைன் டேட்டா கவுண்ட் இங்க காமிக்கும். தென் வந்து இந்த சிங்க்டுங்கிறதுல வந்து எதெல்லாம் டேட்டா வந்து சிங்க் பண்ணணும், அதாவது நம்ம என்னென்ன சர்வீஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரஃபான மெட்டா டேட்டா மட்டும் காமிப்போம். ஜஸ்ட் போட்டோ, ஃபார்மர் நேம், என்ன சர்வே நம்பர், சப்டிவிஷன், என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சு, கிராப் ஸ்டேஜ், இது வந்து ஜென்ரல் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிப்போம். ஸோ இதுதான் இந்த இருக்க மேஜர் சேஞ்சஸ்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான். ஃபுல் சர்வே நம்பர்ஸ்ன்ற என்ட்ரி பண்ற ஸ்ட்ரிங் மட்டும் தான் இப்போ இருக்கிற பழைய வருஷம் புது வருஷம் உள்ள மேஜர் சேஞ்ச் ஆப்ல. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார் யாரானாலும். இல்ல புரியலனாலும் சொன்னா நான் திருப்பி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்கேஸ் ஏதாச்சும் புரியலனாலும். உத்தரவிதாரர் அந்த